சீரிஸ்ல 8th எபிசோட் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 7th எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் கால் பண்ணி ஒரு பெரிய குண்டு எடுத்து போட்டிருப்பாங்க. நம்ம இப்போ ஜிம்முக்கு போவதா இல்லை அங்கே ஈவினிங்க்கு போவா அந்த மாதிரி கொலாப்ஸில் இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாலின் சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பான். இப்போ அந்த இடத்துல போனதுலேருந்து 8th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே போனதானே ஸ்டார்டிங்கே நம்ம ப்ரொஃபசர் ஓக்கு வாசலே நிற்கிறாரு. நம்ம ஆஷ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொஃபசரை அந்த மாதிரி சொல்றதுக்குள்ளே நம்ம ஓடி போய் அவன் பாடு பூச்சி போயிட்டு அங்கே ப்ரொஃபசர்கிட்ட போய் விடாம பேசிட்டே இருக்கான். இங்கே நம்ம ப்ரொஃபசர் யாராங்க இந்த மாதிரி நம்மளுக்கே டஃப் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபசர் பார்த்தீங்கன்னா நீ அங்கக்குள்ளே இருக்கிற எஸ்பின்ஸுக்கு போயிடலானே அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்டானை அனுப்பி வர்றான். அதுக்கப்புறமா தான் ஸ்டான் வரான். நம்ம ஸ்டானை விட்டா ராத்திரி பகல் விடாமல் பேசிகிட்டே இருப்போம். அதான் நம்ம ப்ரொஃபஸரும் அனுப்பி வச்சுப்பாரு அந்த மாதிரி சொல்லி அங்கே போனே அந்த இடத்துல நிறைய 10 பொக்கிஷமான ஃபாசில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த 10யும் ஒரு ப்ரொஃபஸர்கிட்டையும் போய் இது என்ன பசில் இது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரையே போட்டு வெளுத்து வாங்கியிருப்போம் பேசி அந்த ப்ரொஃபஸரே ஒரு செகண்ட் அந்த இதை பற்றியா அவரே மறக்கிற மாதிரியான கேள்விகளை நம்ம ஸ்டேல கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஆஷ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபாசல்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்ததில்ல 9 தான் இருக்கும். என்ன ப்ரொஃபஸர் இங்கே 9 தான் இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம ஆஷ் கேட்க இங்கே நம்ம ப்ரொஃபஸர் சொல்லாது அந்த பொக்கிமான் ஃபாசல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான ஃபாசல். அதனால் அது மதியானம் ஆஃப்டர்நூன் ஈவெண்ட்டில் நடக்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஸர் சொல்ல இங்கே நம்ம ஸ்டாண்டனுக்கு பொறுமை தாங்க வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக இருச்சிட்டியாங்க அந்த மாதிரி சொன்னோன்னே அடுத்து மதியானம் காட்டுறாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாசில் இருக்குல்ல அது எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட்டு கட்டாது. இங்கே எப்படி கரண்ட்டு கட்டாச்சு அந்த கரண்ட்டுக்கான ஒரு ஜெனரேட்டர் இருக்குண்ணே. அந்த ஜெனரேட்டர் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொக்கிமான் அது ஏதோ ஆப்பிள் சாப்பிட்டு வரும்போது அந்த ஆப்பிள் தவிர குள்ளே போட்டுருக்கு. அந்த பொக்கிமான் குள்ளே குதிச்சு ஆப்பிள் எடுக்கிற பேரில் அதுக்குள்ளேயே போயிடும். அதுக்கப்புறமா அந்த பொக்கிமான் தண்டை டைப்பு அதனால கொஞ்சம் ஐம்பட்டல் சரி தண்டர் பட் யூஸ் பண்ணிடுச்சு. தண்டர் பட் யூஸ் பண்ணனே நம்ம ஜெனரேட்டர் ஹை வோல்டேஜ் ஆகி வெடிச்சிருச்சு. ஓகே இதோட இந்த 8th எபிசோட் முடியுது. இதுக்குனால அந்த பொக்கிமான் 9th எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த பொக்கிமான் உயிரோட இருக்கா இல்லை ஆப்பிளும் சரி அதுவும் சரி கருப்பாக வெளியே வந்துருமா. நம்ம மெயினாக ஸ்டான் இந்த